பொன்னாத்தா, நீ என்னதான் ஊர் நாய் மாதிரி கத்திட்டு கிடந்தாலும் அந்த ஜீவன் இந்த வீட்டுக்கு வர போறதில்ல. ஆனா அப்படியே ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டு போனாலும் அது இந்த வழியாத்தானே போகணும். நீ ஒரு ஓரமா ஒதுங்கி நின்னு மனசு தேத்திக்க. அதை தவிர வேற என்ன பண்றது? என்னப்பா நான் சொல்றது? ஆமா ஆமா ஆத்தா, சீண்டி பாக்குற சின்ன புத்திக்காரன கூட ஐயா சந்தோஷமா பார்த்துதான் பழக்கம். ஊரே வாய மூடிக்கிட்டு கிடக்கு. நீதான் சமாதானமா போயண்டாயே. சொல்லுவீங்கயா, சொல்லுவீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஊர் வெண்ணு திங்கிறதுக்கும் மெச்சி போடுறதுக்கும் நான் தானா கிடக்கேன். சாவ போற மனுஷன் சடங்க இந்த வீட்லயே கடத்தி முடிச்சிட மாட்டீங்களான்னு என் நெஞ்சு கடந்து அடிச்சுக்குது. எந்த நல்லது கட்டதும் பரம்பரையா இந்த வீட்ல நடந்தானே பழக்கம். எங்கேயோ எதுவோ ஆயி போய் எவ்வளோ ஒருத்தி என் சொத்து பத்தல ஆண்டுக்கவா. ஏதோ ஊர் பெரிய மனுஷங்க 4 பேர் போய் அந்த மனுஷனை கொண்டாந்து கடத்துவீங்கன்னு பார்த்தா, ஆத்தா அப்பா இங்க இருக்கிற வரைக்கும் தான் உசுர புடிக்கிட்டு இருந்தேன். இப்போ என் சத்த போட்டு புலம்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் சும்மாரு. வாய பத்திட்டு போடி. என்னதே இருந்தாலும் இந்த பொம்பளைக்கு இவ்வளவு பிடிவாத இருக்கக்கூடாதப்பா. பெத்தப்பட பாகங்கிற பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன்றாளே. பொன்னாத்தாவுக்கு என்னன்னா, புருஷ ராஜா மாதிரி அங்க இருக்கிறத விட்டுவிட்டு ஆத்தங்கரையில தன்னந்தனியா சன்னியாசி மாதிரி இருந்தா ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே என்ற ஆத்திரம் தான். ஆட்டு மந்தையை திருப்பி விட்ட மாதிரி நாமே பேசிட்டு இருந்து என்னையா பிரயோஜனம்? அது அந்த பொன்னாத்தாவுக்கு தெரியலையா? பொட்டாச்சி என்னதான் உச்சத்துல இருந்தாலும் இறங்கி வர்றவதான். நீங்க பெரியவங்க 4 பேர் போய் கூப்பிட்டா வரமாட்டேன்னா சொல்வா? இப்பவா பரவாயில்ல நினைச்சா ஒரு வாரம் இப்படி கிடக்க. ஆனா நீ ஒண்ணு நெஞ்சு குழிக்குள்ள ஏதோ ஒரு நினைப்பு கடந்து இழுத்து கிடக்கு. பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா? ராசாவே வருத்தமா, ஆகாயம் சுருங்குமா, ஏங்காதே அத உலகம் தாங்காதே, அடுக்குமா சூரியன் கருக்குமா. வாங்க, எப்படி இருக்கு? பெருசு பெரிய மாப்பிள்ள, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. உங்க பேரை, உங்க மக, உங்க சம்சாரம் எல்லாரும் வந்திருக்காங்க. கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. பொன்னாத்தா, வாதாயி, கிட்டவா. ஆணைய பாக்குறதுக்கு வெள்ளை எழுத்து கண்ணாடி எதுக்கியா? ஆசை அவ மேல, ஆதரவு பாய் மேலங்கிற மாதிரில படுத்திருக்காங்க. 30 வருஷமா வாக்கப்பட்டு போட்டு வளையத்தை பாக்குறதும் மூக்க சிந்தி போடுறதுமாவே காலத்தை கழிச்சு விட்டேன். இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் என்னத்த பெருசா அள்ளி கொட்டிக்கிட்டேன். கல்லு சவத்துக்கு கூட கண்ணு காது இருந்தா பொன்னாத்தா பேசுறதுக்கு எல்லாம் இந்நேரம் உருகி ஓடி இருக்கும். என் ராசிக்கு 1000 கால் மண்டபம் கட்டி ஆண்டு கடினா கூட வெயில் தானே அடிக்கும். இல்லன்னா துரு பிடிச்ச தோரட்டுக்கும் 10 வெள்ளாட்டுக்கும் வந்த இந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டிருப்பா. அடைய மருமவனே, அங்கே இருப்பான் இங்கே இருப்பான், திங்கிற சொத்துல பங்கும் கேட்பான்னு சொல்லுவாங்க. உன் மாமனுக்காவது வெள்ளாடும் தோட்டக்குச்சியும் சொந்தமா இருந்தது. உனக்கு கோவண துணி கூட சொந்தம் இல்லையே. அது என்ன அடுப்பு உதற குச்சில அப்படி ஒரு பாட்டு? இந்தா மத்தியானத்துக்கு வாக்கட்ட போட்டுக்கிட்டு மாடுகளை பாரு. உன்னைய பாக்க வச்சு குடிச்சா எனக்குல வயித்து வலிக்கும். போடி.
நாய் வாழை என்னைக்கு நிமித்த முடியும்? முறுக்கு பொண்டாட்டிகாரி என்னன்னு பாப்பா அது யாரியவா? ஏன் பாட்டு கசப்பாட்டு பாடுறவ? என்னடி சத்தத்தை காண? சிலுக்குவார் பட்டி பிள்ளை, நீ தான் என் பாட்டு கசப்பாட்டு பாடினவளா? ஏன் மாமு வம்பு பண்றீங்க? நானா பாட்டு பண்ணேன்? காலையில உங்களுக்கு வேலையே இல்லையா? ஏய் பொட்டைய பாட்டி, நீயா பாடினவ? சபைக்கு குத்த வச்சு எந்திரிக்க முடியாத கிளவி நான் மாறுறேனாக்கும். கூத்துக்கார ஆளியா நீ? வேற யாரு பாடினவ? குருவி குருவி சிட்டு குருவி, குருவி குருவி சிட்டு குருவி. அப்பச்சி கோவணத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சான். ஆடி காத்துல ஆட்டம் போட்டுச்சா நான குச்சி மவராசன் கச்சேரியில வைகுண்டம் தெரியுதுன்னு பாட்டு பாண்டானா. ஏலே ஈரோ காடு வந்தவனே எங்கடா பாட்டி வந்த? கூத்து ஆரம்பமாச்சு. ஏ குருவி நீ போ குருவி. ஏலே ஐயோ தள்ளி போடுற பாட்டு பாடுற பாட்டு. அடியே யாரு அவா? சந்துக்குள்ள நின்னுகிட்டு அங்க என்னடி பண்றவா? ஏலே அங்க என்னன்னு போய் பாடுறா. அத்தை, இந்த அசிங்கத்தை நான் சொல்ல மாட்டேன், நீயே வந்து பாரு. அப்படி என்னடா பண்ணிட்டு போயிட்டா? யாரடி அந்த சிரிக்கி? ஏன் வீட்டு சவத்துல மழை பெஞ்ச மாதிரி இந்த நீட்டத்துக்கு பெஞ்சிட்டு போனவா? பொண்ணாத்த சங்குத ஆரம்பிச்சுட்டா இப்படிதான். உரசிக்கிறதுக்கு பொண்ணாத்தா வீட்டு செவர்தான் வசதியா இருக்குன்னா வாங்கடி வாங்க. அதையும் பார்த்து போடுறேன். பட்ட பகல்ல வெறி கண்டு திரியிறவளுங்க. என்னத்தா என்ன நடந்தது? என் வீட்டு செவத்துல எந்த சிரிக்கா ஈரம் பண்ணிட்டு போயிட்டா? அட விடு பண்ணாத்தா, ஏதோ தெரியாத சிரிக்கி பெஞ்சு போட்டு போயிட்டா. நீ வேற சீந்திக்கிட்டு. ஆமாண்டி, எவ்வளவு ஒருத்தி கோலம் போட்டுட்டு போயிட்டா. அத உச்சி கொட்டிக்கிட்டு நானும் பேசாம நிக்கணுமா? அத்தை, மாமா உள்ள இருக்காரு, சகட்டு மேனிக்கு நீ பேசிட்டு இருக்காத. அடி செருப்பால நாயை பொத்திக்கிட்டு போடா. அட விடு பொண்ணாத்தா, நாயகி மண்டு போட்டு போயிருக்கோம். அதான் எந்த நாயும் நானும் பார்க்கணும். 2 கால் நாயா 4 கால் நாயாரு? ஏன் வீட்டு சவத்து மேல உப்பரிச்சு கிடக்கேன் நானும் 2 மாசமா இந்த லவிக்கு இல்லாதவதான். எங்கடி ஓடுற? அடியே நில்றி, வந்தன பிச்சு விட்டேன். நில்றி, எங்கடி ஓடுற? அரிசி குத்தும் அக்கா மகளே. யாரு இவ? அந்த மீன் காட்சி மட்டும் என் கையில கிடைச்சா அவ தொடைய கிழிச்சு துவையில அரைச்சுடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்காளுங்க இவளுங்க மனசுல? நாட்டாம வீட்டுக்கார சந்தையிலே நாயன ஊதிட்டு போயிருக்கா ஒருத்தி. அவளை நாளை இளந்தாரிக போய் இழுத்துட்டு வர வேணா? அத்தோ, அப்பனே பஞ்சாயத்து அனுப்புங்க, ஊர் ஜனமே கூட்டிட்டாங்க. முண்டாசு கட்டி மீச முறுக்கி நியாயம் சொல்றதுக்கு நானா பெரிய விட்டாம்பல? கூப்பிட இடத்துல கூப்பிடப்பா. இனிமே அந்த மனசு கூட வாழ மாட்டேங்க. அந்த மனுஷனுக்கு வெறி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆவுன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பச்சை புள்ளக்காரி புள்ளைய பெத்து 1 மாசம் கூட ஆகலைங்க. எப்படிங்க இந்த உடம்பு தாங்கும்? நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாயத்தை சொல்லி கொடுங்க. ஐயா, நல்ல பொண்டாட்டி உள்ளவங்களே கொஞ்சம் கால காட்டுங்களையா விழுந்து. ஏண்டா, கல்யாணம் பண்ண 2ஆம் நாள் வஸ்திரம் பத்திரன்னு உன் பொண்டாட்டி ஓடிச்சால? நீ பேசுற? இதுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா? பேசாம உட்காரப்பா. ஐயா, உங்க கால்ல விழறையா. நம்ம 2 பேருக்குமே பொண்டாட்டி இருக்கு. இல்ல இல்ல, உங்களுக்கு ஒரு தனி பொண்டாட்டி, எனக்கு ஒரு தனி பொண்டாட்டி. போய் சின்ன சார் அவசரம் சொல்லி அனுப்பினாங்க. எல்லா ஜனங்களும் கூடி இருக்கா? போய் நீங்க விவசாயம் பண்ண விட்டு வருவீங்களா? ஏன்டா கத்துறவன்? வரம்போ. ஊர் சன அவசரமா கூடிருச்சுன்னு 9 தடவை தாக்கல் வந்துருச்சு. போக வேண்டியதானே? அதுல என்ன 8 யோசனை ஒரு ஆம்பளைக்கு? பொம்பளையா போய் பைசல் பண்ண முடியும்? கஞ்சி பொழுதுக்கு தான் தெரியும் பொன்னாத்தா வீட்டுல கோழி குழம்பா இல்ல கவுத்து போட்டுருக்கிற குமரி குழம்பான்னு ஆப்பிட்டுக்கிட்ட அம்பிடுதேன் அறுத்து விடுவா அறுத்து. ஐயம்பேட்ட பேத்தியாத்தா தான் காப்பாத்துட்டு போ. இந்த பேய
இருக்கானே விவகாரம்னு ஆரம்பிச்சான்னா ஊரே போட்டு குழப்பி விடுவேன். வந்தது வந்துட்ட கேட்டு வைப்போம். எப்பா சொல்லு. ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு வரங்க. நானும் கருப்பு, என் பொண்டாட்டியும் கருப்பு, புள்ள மாத்திரம் எப்படிங்க சவப்பா பிறந்துச்சு? இதுல ஏதோ உள்வேற இருக்குங்க. சிக்கலான விஷயம் தாப்பா. உள்ள விஷயமெல்லாம் சாமி பார்த்து குடுக்கறது. தப்பா நினைக்காதப்பா. சாமியை நான் கும்பிடுறதே இல்லைங்க. அதுலதாங்க எனக்கு சந்தேகம். இவ பொம்பளை கிட்ட பேசி நான் பார்த்ததே இல்லைங்க. எங்க பார்த்தாலும் சண்டை. பாருங்க, போன மாசம் என் ஆத்தா ஊர்ல இருந்து வேண்டுதலுக்காக மொட்டை போட்டுக்கிட்டு வந்தா, பார்க்க பயமா இருக்குன்னு அவளை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. தாகத்துக்குன்னு தண்ணி கேட்டு ஒரு சின்ன பையன் ஆம்புலன்னு எவன் வந்தாலும் தயிரா குடுக்கறாங்க. அதுவும் என்னையே கடைய சொல்றாங்க. டேய், இருட்டுல கவுத்த பார்த்துட்டு பாம்புன்னு கத்துன மாதிரி நல்லா கற்பனை பண்றப்பா. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுங்கிற மாதிரி இதெல்லாம் குடும்ப விவகாரம். இத மூடி மறைக்கணும். பஞ்சாரம் போட்டு மூடுனது நல்லதா தான் போச்சு. என்ன பெருசு பஞ்சாரம் கிஞ்சாரன் ஏதோ குத்துடி. ஏன் அத்தா அப்பந்தலையில ஈரும் பேரும் இப்படித்தான் இருக்குமா? அந்த மனுஷன் உடம்புல ஈர் எங்க இருக்கு, எறும்பு எங்க இருக்குன்னு எனக்கு என்னடி தெரியும்? இருந்தா தலையில பெருச்சாலி தான் இருக்கும். அப்பா வந்துருச்சு. பஞ்சாயத்துக்குன்னு போன இடத்துல 10 பேர் முன்னாடி பஞ்சாரம் கிஞ்சாரம் பேசிட்டு வர பெரிய மனுஷனை பாத்துருக்கமா? ஊர் சனம் சிரிக்குதுன்னா ஏன் சிரிக்காது? வாசல் பக்கமா ஓடிடு. அடியாத்தி, இந்த மனுஷனுக்கு எனக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? பராந்துக்கு பயந்து எல்லா கோழியும் மூடி வச்சுன்னு எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டாரே. நான் என்னத்த பண்ணுவேன்? ஐயோ எலே, இங்க வாங்கடா, இந்த கோழிகள் எல்லாம் புடிங்கடா. டேய், ஐயோ ஓடுது. எலே பெரிய மாப்பிள்ள மனசோட இந்த வருஷம் நல்லா விளைஞ்சிருக்கப்போ எவ்வளவு வேலையை பாரு. நீ வேற வருஷம் பருவதவி பெஞ்ச மழை விட இந்த வருஷம் நல்ல விடையில பெஞ்சிருச்சு. அதெல்லாம் இல்லைடா. இந்த வருஷம் மழைன்னு பார்க்காம வெயில்னு பார்க்காம நீங்க பாடுபட்டீங்கல்ல, அதனாலதான் இப்படி விளைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் நீங்க தான்ப்பா காரணம். என்னங்க சாமி நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பெரிய வார்த்தையும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. உங்களோட உழைப்பு அருமை உங்களுக்கு தெரியல. வடிவேலு ஐயா, சாயந்தரம் உங்க வீட்டுக்கு போகும்போது கூலிக்கு மேல ஒரு மூட்டை நெல் அளந்து போடு. சரிங்க. பயம் பட்டு இருந்தா ஒரு மனுஷனுக்கு பாட்டு வருமா? பாட்டு அடியே புடுறி இத. எங்கடி வந்த மனுஷனை காணோம்? ஏய், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு மூட்டை நெல்லையும் பங்கு பாகம் போட்டுக்கிட்டு. இந்த வருஷம் நல்லா விளைஞ்சிருக்கு. ஐயா தான் ஒரு மூட்டை நெல்லை கொடுத்து எல்லாரையும் பங்கு போட்டு எடுத்துக்க சொன்னார் தாயே. அடியாத்தி, ஒரு மூட்டை நெல்லையுமா? எதுக்கு? நிறுத்துங்கயா, நிறுத்துங்க. ஒரு மூட்டை நெல்லு என்ன விலைன்னு டவுன்ல போய் விசாரிக்க சொல்லு உங்க ஐயாவை. அப்பவாது அறிவு வருதா பாப்பா அந்த மனுஷனுக்கு. கருண மகாராஜா மாதிரில கையை நீட்டிட்டாரு. அந்த ஆள் எனக்கு வாக்கப்பட்டு வரும்போது ஒரு துருப்பிடிச்ச தோரடோ 10 வெள்ளாடோட வந்தாரு. அதான் அந்த ஆளு பரம்பரை சொத்து. செவிக்க வேட்டி கட்டினதே எங்க அப்பன் காசுலதான். அதனாலதான் ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே பெருசா சொல்லிவிட்டாரு. மருமகளே, கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்து குலதெய்வமடா நீ. அறிவு கெட்டு போய் அந்த மனுஷன் தான் அப்படி சொன்னாருன்னா, ஏதோ அந்த ஆளுக்கு முந்தி விரிச்ச வழுக மாதிரி இல்ல, முந்திய விரிச்சுட்டு வந்துட்டாளுங்க. கல்லுல கத்திரிக்காய் காய்ச்சதுன்னா கொத்தாயிரம் கொலாயிரம் சொல்ற கூட்டம் தானே. வச்சு கத்தா, நீயே எல்லாம் அடிக்க வச்சுக்க, எல்லாம் புழுப்புத்து போகும். எடுபட்ட வண்டிகளா, போங்கடி அந்த பக்கம். வந்துட்டாளு. வாடா என் வருஷ நாட்டு வள்ளாளகண்டா. என்னடா இது, சில்லா போர்டு கலெக்ட் மாதிரி கொழா மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிற? நேத்து சந்தையில கிண்டல உன் மாவை எடுத்து கொடுத்தானா? இல்ல நீ சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசுல எதுவும் எடுத்தியா? இல்ல உங்க அப்ப சேர்த்து வச்ச சொத்து பத்துல ஏதோ சொல்லுடா. சொரண கையில
நேத்து அரசல பொட்டியில வச்சிருந்த 22 ஓவாய காணமே நான் லோ லோ லோன்னு கத்திட்டு இருந்தனே. இந்த சிரிக்கி புத்தியில இது எடுபடல பாரு. சனிய வீட்டு இடுப்புல சொருகி வச்சிருக்கோம். அத்தை காசுல நான் ஒண்ணு எடுக்கல. எடுபட்ட பயப்பல சொரட்டு குச்சி கோவலத்தோட சுத்திர பயலுக்கு சூட்டு கோட்டு கேக்குதா? எப்படா எடுத்த? என்னடா பண்ண? எனக்கு தெரியாது. சொல்லுடா. நான் பார்க்கல, மிச்சம் வச்சிருக்கியா இல்ல எல்லாத்தையும் செலவு பண்ணியா? அத்தை. சொல்லுடா. சொல்லுடா. ஏன் இந்த பையில போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்க? வச்சிருந்த 22 ஓவாய வாக்கட்டப்பட்டு வந்து நிக்கிறவன பரிச வச்சு கொஞ்சம் சொல்றியா? எந்த 22 ரூபாவ சொல்ற? அரசல பட்டியில வச்சிருந்தது. உனக்கு ஒரு நினைவு இருக்காது. ஈரம் இல்லாம பேசிட்டு இருப்பியே. அடுத்த தெரு ரங்கம்மா வந்தாளே, அவ 2 பாடி அடகு வாங்கிட்டு நீ தானே 22 ரூபாவ கொடுத்த? வாங்க. அடியே பாதகத்தி மக்க, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என்னான்னு சொல்லுவேன்? எல்லாருக்கும் 8 எழுத்து, என் தலையில 10 எழுத்துன்னு எழுதி விட்டானே. ஏலே, தண்ணி கட்டுற பயல, தண்ணிய பார்த்து கட்டுறா. அங்க என்ன வேடிக்கை? ஆத்தா வெத்தலைக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு கூட. சுண்ணாம்புக்கு 2 வெத்தலை கூட. அட பாவி மவனே, பாக்கியில சேர்த்து கேப்ப. இந்தா. புரிஞ்சுக்கிட்டா சரி. எதை எங்கெங்க பொருதணுங்கிறது தான் நமக்கு தெரியுமே. மூணுத்தையும் ஒண்ணா போட்டா தானே சவக்கம். நீ கயிறு திரிக்கிற பயலாச்சே, உனக்கு பேச சொல்லியா கொடுக்கணும்? ஆமா, கயிறு திரிக்க போலியா? ஒரே தொல்லையா போச்சு ஆத்தா. தொழிலையே மாத்திக்கலாம்னு பாக்குறேன். ஏண்டா, உனக்கு என்ன கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? இது என்னத்தா, அரிசி பருப்புல இருந்து கத்திரிக்காய் வரைக்கும் விலை ஏறி போச்சு. நேத்து ஒருத்தன் என்கிட்ட வந்து 5 முழம் கயிறு என்ன விலைன்னு கேட்டான். கத்திரிக்காய் விலையானதுக்காக கயிறு விலையை குறைக்க முடியுமா? இருந்தாலும் கடை விலைப்படி 10 பைசா கம்மியாவே கொடுத்தேன். திட்டிக்கிட்ட வாங்கிட்டு போனவன் என்ன செய்தான் தெரியுமில்ல? கயிறு விலையே குறையல, கத்திரிக்காய் விலை எங்க குறையும் சொல்லிட்டு நான் கொடுத்த கைத்திரியே தூக்க போட்டுக்கிட்டு செத்துட்டான். அட பாவமே. செத்தவன் சும்மா செத்தாலும் பரவாயில்ல, கயிறு திரிக்கிறவன் 40 ரூபாய் கடன் தரணும். அதை வாங்கி அரிசி கடைக்காரனுக்கும் பருப்பு கடைக்காரனுக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு செத்துட்டான். அவனும் ஆளுலாம் என்கிட்ட வந்து என் கைத்திலேயே என்ன கட்டி வச்சு அடிச்சு பணத்தை வாங்கிட்டு போயிட்டானுவ. இது என்னடா அநியாயமா இருக்கு? இது என்ன, இதை விட இன்னொரு பெரிய அநியாயம் இருக்கு. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. இவ்வளவு காலம் தாயா பிள்ளையா பழகிருக்கோம், என்கிட்ட சொல்றதுக்கு என்னடா? சொல்லுடா. ஆத்தா, முதல்லயே சொல்லிட்டேன் கயிறு திரிக்கிறத விட்டுட்டேன்னு. ஆனா கடவுள் மேல பாரத்தை போட்டு கடைசி திரிப்பா ஒண்ணே திரிச்சிடுறேன். நம்ம வீட்டு பெரிய மாப்பிள்ளைக்கும் பரிச ஓட்டுற குயிலுக்கும் சினேகிதம்னு ஊர் பூரா பேச்சு. என் புருஷன் மலைப்பாம்பியா, எந்த மகுடிக்கும் மயங்க மாட்டாரு. 20 வருஷமா குடும்பம் நடத்துறனே, எனக்கு தெரியாது? எல்லார் சம்சாரமும் இதத்தான் நினைக்கிறாங்க. மாப்பிள்ளை விநாயகர் படம் வீட்டுல மாட்டினா மங்களகரமா இருக்கும்னு சொன்னாங்க. படம் வாங்க சந்தைக்கு போனேன், விநாயகர் படம் கிடைக்கல, மாப்பிள்ளை படம் தான் கிடைச்சது. நம்ம மாப்பிள்ளை விலை கொடுத்து வாங்கிட்டல்ல, ஆனா மாப்பிள்ளை கூட இருக்கிறது தான் யாருன்னு தெரியல. உனக்காவது அடையாளம் தெரியுதான்னு பாராத்தா. மீனு 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 மீனு. மீனு 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 மீனு.
என் புருஷனை நீ வச்சிருக்கியா? பெரிய குளத்துல வாங்கின விளக்கு மாறிடுது. அடிக்கடிக்க சொன்ன புதுசா பாசானு. இப்ப சொல்லு, என் புருஷனை நீ வச்சிருக்கியா? சொல்லு சொல்லு, என் புருஷனை நீ வச்சிருக்கியாடி? சீமை இல்லாத வம்ச பரம்பரையோட மானம் போயிருமுன்னு எம்பூட்டு நாளைக்குத்தான் என் மனசை போட்டு பூட்டி வைக்க முடியும். பொங்கப்பானையா பொங்குதே, புலம்பி தீத்தாத்தான் இந்த சிரிக்கி மனசு அடங்கும் போல இருக்கு. ஆம்பளை இல்லாத வீடா இருந்தே ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், சொத்து சொகத்தை சுருட்டலாம், கண்டவளோட படுத்து எந்திரிக்கலான்னு ஒண்ணுமே தெரியாது என் மருவோட உள்ள பிடிச்சு வச்சியே. நீ சத்தியவந்தன் ஊரை நம்ப வைக்க செஞ்ச சதியா இது? எனக்கும் நல்லது கெட்டது கேட்க 4 சாதிசனை இருக்கியா? 4 சாதிசனை இருக்கு. இந்த சிரிக்கி மவ ஒரு தப்பு பண்ணிவிட்ட இல்லன்னு சொல்லல. ஒரு நாள் ஒரு பொழுது ஒருத்தனோட படுத்து எந்திரிச்ச, பிள்ளையோட வந்த, அதுக்காக ஊந்தலையில கட்டி வச்சு எனக்கு ஆயுசு பூரா தண்டனையா? ஆஸ்தி பாஸ்தியோட 60 பொன் நகையோட இருந்த என்ன துருப்பிடிச்ச தொரட்டு கொம்பும் 10 வெள்ளாடோட வந்த உனக்கு கட்டி வச்சானே எங்க அப்ப, அவனை சிறுப்பால் அடிக்கணும். சத்தியமா உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு, உன் சொத்துக்கு ஆசைப்பட்ட அவனை நான் கட்டிக்கிட்டேன். ஞாபகம் இல்ல? மூணுசாமி கோயில் திருவிழாவுக்கு போனவன் எவன் கூடயே படுத்து இருந்துட்டு வைத்திர குழந்தையோட வந்தியே, மறந்து போச்சா? என் மாம உத்தம சத்தியசந்தை என் புள்ள கெட்டு போய் வயித்துல குழந்தையோட வந்து நிக்கிறா. இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா நான் நாட்டுக்கிட்டு செத்து போயிடுவேன். அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டுறான்னு சொன்னான். நான் மறுபேச்சு சொல்லாம அவ கழுத்துல தாலியை கட்டினேன். நீ என் தங்கச்சி மய மட்டும் இல்ல, நீ தாண்டா என் குலதெய்வம். நீ காலை பிடிச்சுக்கிட்டு கதறனா. என் மாமன் தொட்ட காலில் 20 வருஷமா நான் செருப்பு கூட மாட்டல. அந்த செருப்புல உன்ன நினைச்சிட்டா உன்ன நான் தொடரதே இல்லை. 20 வருஷமா அவன் படுக்கையில நான் படுத்திருக்கேன். உங்களோட ஒரு வார்த்தை பேசி இருக்கேன். இருட்டுல வந்தவங்கிட்ட பேரு கூட கேட்காம கெட்டு போறவனி இருந்தாலும் ஓமவளை ஏமோளை நினைச்சு பாசம் குறையாம வளர்த்துட்டு வரேன். இன்னை வரைக்கும் இதை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருப்பேன், யார்கிட்டயாவது சொல்லி இருப்பேன். இப்ப கூட என் மாமன் குடும்ப கௌரவம் வெளியே போக கூடாதுங்கிறதுக்காக நான் கதவை எடுத்து மூடுனேன். கடைசியா சொல்றேன், இந்த மறுபடியும் இந்த வீட்டுல ஏதாவது நடந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். கேட்டுட்டேன்ப்பா, கேட்க கூடாததெல்லாம் கேட்டுட்டேன். இடுப்புல இருக்கிற புள்ளைய சுமையா இருக்கு, எங்கேயாவது இறக்கி வச்சிடலாமான்னு மனசு அலையிறப்போ இவ்வளவு பெரிய சுமைய இத்தனை வருஷமா எப்படிப்பா சுமந்துட்டு இருந்தீங்க? வரக்கூடாத வழியில நான் எங்க ஆத்தா வயித்துல இருந்து வந்ததுனால தானே உங்க பொழப்பே அழிஞ்சு போச்சு. அப்பா, எனக்கு பொழப்பு கொடுத்த நீங்க ஒரு வாக்கு கொடுங்கப்பா. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். இப்ப மட்டும் இல்ல, இன்னும் 7 செம்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு மக. நான் தான் உனக்கு அப்பேன். உறவு முறைக்காரெல்லாம் வராங்க, தின்ன விட்டு தெம்ப பைசல் பண்ணணும். சிட்டமா, நீ வச்சிருப்பே 2 தேங்காய் கூட. ஆளாக்குமா இருந்துட்டு பேசுற பேச்சு பாரு, பேசாம கிண்டியா. ஆளாக்கெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? கோவலம் கூத்த விட பெரிய கூத்தா போச்சப்பா. மதுரை எரியிற வரையில் பார்த்துட்டு இருக்கப்படாதுல, சுடுவுல மடக்கி போட்டுறணும். அதனால பொண்ணாத்தோட சொல்லி உறவு முறையெல்லாம் வர சொல்லி விட்டேன். தங்கச்சி, மாப்பிள்ள இப்பதான் இப்படி நடந்துக்கிறாரா இல்ல எப்பவுமே இப்படித்தானா? ஆமா, ஆம்பளைங்க எங்க வேட்டி அவுத்து வைக்கிறாங்கன்னு வேவு பார்த்துக்கிட்டா இருக்க முடியும்? ஆத்தித்தான் கொட்ட முடியும். அவங்க எங்க மேய்ச்சலுக்கு போறாங்கன்னு விளக்கு வச்சு பார்க்க முடியுமா? வேடு விடுற போதே வெட்டி எறிஞ்சிருக்கணும். வளர்ந்து விழுது விடுற அரைக்கி விட்டு கிருக்கிறத. தகப்ப வழியில எல்லாரும் கொள்ள மாதிரி முடிச்சவுக்களா இருக்காங்க தானே. தாய் வழி பங்காளிங்க உங்களை வர சொன்னேன். வாங்கடா, வந்திருக்கோ நீங்க தானே. நான்ல வாங்கன்னு கூப்பிடணும்.
வர முறை தெரியாத போல. ஆமா ஆமா தங்கச்சி இப்ப என்ன நடந்து போச்சு? இத போய் பறிச்சு படுத்துக்கிட்டு உள்ளூருக்குள்ள இருக்கிற 4 காரியக்காரங்களை வச்சு முடிச்சுட்டு போக மாட்டாப்ல. இதுக்கு போய் அம்புட்டு தூரத்துல இருந்து எங்களை வரவழைச்சுட்டே. உலகத்துல ஆம்பளைன்னா 1000 இருக்குமா? இதுக்கு போய் நம்மள வண்டியை கட்டி வர சொல்லி மாப்பிள்ள உறவத்தையை நம்ம சம்பாதிச்சு என் பெருசு தலைக்கறி குழம்புனா தங்கச்சி வீட்டுலதான் சாப்பாடுன்னு அடிக்கடி சொல்லுவீங்க. அதுலயும் குறும்பை ஆடு அம்புட்டு நல்லா இருக்கு. ஏன் தங்கச்சி இப்ப இம்புட்டு பேருக்கும் எத்தனை கடா தங்கச்சி வெட்ட போற? வெட்டினது 3 கடாப்பா, பாக்கி இருக்கிறது ஒரு மறுக்க. அது ஆத்த தாண்டி குடிசையை போட்டுக்கிட்டு குடிய கெடுக்கணும்னு பொழப்பு நடத்திட்டு இருக்கு. அம்மா பட்டிக்காரங்களுக்கு வெறும் ஆட்டுக்கறியும் கருவாட்டுக்கறியும் போராதுதான். மறுக்கைய வில்லங்கம் இல்லாம வெட்டி விட்டுட்டா சாராயத்துக்கு சாயங்காலம் சொல்லி விடுறேன். அந்த சிறுக்கிக்கு புத்து சொன்னா போதுமா, இல்ல அந்த சிறுக்கி இருந்த இடத்துல புழு முளைக்க வைக்கணுமா? என்னப்பா? ஆமாமா என்ன செய்யணும் தங்கச்சி சொன்னாதானே. அவ உசுரோடு இருக்க கூடாது அப்பு. அவளை தீ வச்சு கொளுத்தி விடுங்க. அதுக்காக எம்பூட்டு செலவானாலும் சரியே, என் வீட்டு வாசல வச்சாவது கேஸ நடத்தி விடுவேன். பர்சல்காரிக்கு பெரிய மாப்பிள பணம் காசு தான் கொடுத்துருப்பாரோ? ஏன் சும்மா போவோம் பாட்டுல. ஏமா தங்கச்சி உன் சொத்து பத்திரம் எம்பிட்டு தேரும்? அதுலயும் உன் பேருக்கு எம்பிட்டுக்கு இருக்கான், அந்த ஆள் பேருக்கு எவ்வளவு இருக்கான்? போட்டிருக்க நகலத்தை தவிர வேற ஒண்ணும் எனக்கு இல்ல. ஊர்கிட்ட எங்க அப்ப எல்லாத்தையும் அந்த 4 பேருக்கே எழுதிவிட்டான். ஏதாவது ஒண்ணுன்னா கட்டி இருக்க சேலையோட கை வீசிட்டு நடக்க வேண்டியதுதான். நீ கவலைப்படாதான், உன் புருஷனை கூப்பிட்டு சொத்து பத்திரம் எழுதி வாங்கிவிடுவான். திருப்பாச்சி அருவாள தீட்டி வச்சிருக்கல. யாரா திருப்பாச்சி அருவா வச்சிருக்கப்ப? நல்லா தென்னுங்கடா. என்னங்கடா மாப்பிள்ளைங்களா, இளங்கடா எலும்பு கடிக்கிறதுக்கு பல்லு இருக்கா உங்களுக்கு? அடா சேர்வமோன, ஆட்டு ரத்தத்துல புட்டு செஞ்சு போட்டாலே எங்க அப்பா விக்கிக்குவேன். அவன் அவன் நீ உனக்கு மனுஷ ரத்தம் கேக்குத? இந்த பாருங்கப்பா, இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன மாப்பிள்ளை இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்டு? மாப்பிள்ளையாவது மண்ணா கட்டியாவது. நான் மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு விரும்பலடா, மனுஷனா இருக்கிறதுக்கு தான் விரும்புறேன். ஒன்னத்தே துரு பிடிச்ச துரட்டி 20 ஆட்டுக்கு வந்த பயதானன் இருந்தாலும் இருக்க இடம் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேட்கிற ஈன சாதிப்பே நான் இல்ல. சுத்தமான தேரை விளக்கமாறு மாதிரி வீச வச்சிருக்க பயிர உங்க எல்லாருக்கும் சொல்றேன். இந்த வீடு பூரா வெட்டருவா வேர்க்கம் வச்சிருக்கேன். உண்மையிலே நீங்க ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா தான் எடுத்துட்டு வாங்க. இப்ப நான் நேரம் ஆத்தங்கரைக்கு போறேன். நீங்க ஆம்பளையா இருந்தா அவளை தொட்டு பாருங்கடா, பொறுக்கி பார்த்து விடுவடா, கை பார்த்து விடா சாச்சு. நீங்க தான் இந்த ஊருக்கு பெரியவர். கொலை செஞ்ச இந்த பொண்ணை கேட்டா இந்த ஆளை பத்தி எந்த ஊரும் சொல்ல மாட்டேங்கிறா. ஊர்க்காரங்களுக்கு இவர் யாரும் தெரியல. உங்களுக்காக தெரியுதா பாருங்க.